ஒரு பக்கம் டன் கணக்கில் உணவு குப்பையில் கொட்டப்படுகிறது. இன்னொரு பக்கம் ஒருவேளை உணவுக்காக ஆயிரக்கணக்கான மக்கள் காத்திருக்கிறார்கள். இந்த முரண்பாட்டுக்கு நடுவே வேலூரில் ஒரு சிறிய முட்டை சேமியா கடை ஒரு பெரிய பாடத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறது. இவரின் பெயர் சரவணன். வேலூரில் கோட்டைக்கு வெளியே முட்டை சேமியா கடை சில ஆண்டுகளாக நடத்தி வருகிறார். வணக்கம் தோழா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல தோழா, நேத்து கிருத்திகையா, அதனால ரொம்ப வியாபாரம் டல்லு. வியாபாரம் டல்லாகி கிட்டத்தட்ட ஒரு 1.5 பக்கெட் சேமியா வீணாயிடுச்சு. இந்த சேமியா பாத்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ். இந்த சேமியா சாதாரணமா செய்ய முடியாது. இந்த சேமியாவை ஆக்குறதுக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பிடிக்கும். சரிங்க, இப்ப மீன் சேமியா எப்படி போயிட்டு இருக்கீங்க? இப்போ எங்க ஸ்டாண்டு பின்னாடி ஒரு கடை இருக்கு. அந்த ஸ்டாண்ட்ல மீன் கொட்டு போறாங்க. நீங்க உனக்கு தெரியுங்களா என்ன காரணம் இருக்கு? இப்ப இந்த பொருள் பாத்தீங்கன்னா இந்த உழைப்பு நம்ம மதிக்கணும் ஃபர்ஸ்ட். ஏன்னா இது எல்லா இடத்துலயும் கிடைச்சிடாது. அப்ப அந்த கிடைச்ச பொருள் வீணா போகுது அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு எப்படி மக்களுக்கு பயனுள்ளதா மாத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா இப்படி மிச்சமாகிற பொருள் நான் என்ன பண்ணுவேன்னா, ஒண்ணு நம்ம பகுதியில் இருக்கிற மக்களுக்கு கொடுப்பேன். அப்படி இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இத அப்படியே அழகா காய வச்சு மத்தல் மாதிரி எடுத்து வச்சு அத பக்குவத்தி வச்சுன்னா எப்படி நம்ம சேமியா பாக்கெட் வாங்குறோம் இல்லைங்களா, அது மாதிரிதான் இந்த சேமியாவை நம்ம அப்படியே வச்சு தேவைன்னும் போது தண்ணியில போட்டு வடிகட்டி நம்ம சேமியாவை செஞ்சுக்கலாம். சரி, அது அப்படியே எண்ணெயில போட்டோம்னா வறுத்து சாப்பாட்டுக்கு வச்சுக்கலாம். அப்பளம் மாதிரி வச்சுக்கலாம். அப்ப நம்ம எந்த பொருள் உணவு பொருள் இல்லாம எவ்வளவு மக்கள் ஏங்கி இருக்கிறாங்க. நிறைய பேர் என்ன பண்றாங்க, பெரிய பெரிய ஹோட்டலுங்க என்ன பண்ணுவாங்க, மிச்சமாச்சுன்னா ஒண்ணு கால்நடைகளுக்கு இந்த மாதிரி போட்டுருவாங்க. ஆனா இப்படி நம்ம பண்ணலாம், பொருட்களை வீணாக்காம இப்ப நம்ம எடுத்துட்டு போய் கொடுத்தோம்னா ஒருவேளை நம்ம அவரை யூஸ் பண்ணிக்குவாங்க இல்லையா, அந்த நோக்கம் தான் தோழர். இது பொருள் வீணாக்க கூடாது. இத முடிஞ்ச அளவுக்கு நம்ம பயனுள்ளதா மக்களுக்கு போய் சேர்ற மாதிரி நம்ம எதாவது செய்யணும் அப்படின்றதுனால நான் அப்படிதான் தோழர் பண்றது. காய வச்சு அழகா எடுத்து ஊருக்கு போனா ஊர்ல சொந்த பண்ணா தெரிஞ்சவங்க அப்படி கொடுப்பேன். பொருள் வீணாக்க மாட்டேன் உணவு பொருள்ன்றதுனால அது குறைஞ்ச எந்த அளவுக்கு நம்ம வீண் பண்ணாம அது மக்களுக்கு எடுத்து மிஸ்டேக் அப்படி சேர்த்துருவோம்ல. நல்ல விஷயம், நல்ல விஷயம். புது இதுவா கேள்விப்பட்டுங்க. நல்ல விஷயம் இருக்கு. நன்றி தோழா. சிலருக்கு அரசியல் என்பது தேர்தல், சிலருக்கு அரசியல் என்பது மனிதர்களின் வாழ்க்கை. தோழர் சரவணன் இடதுசாரி இயக்கத்தில் செயல்படுகிறார். புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி என்ற தொழிற்சங்க அமைப்பில் இணைந்து மக்கள் போராட்டங்கள் பிரச்சனைகளில் தலையிடுகிறார். அவர்களுக்கு உதவிகளை செய்கிறார். வேலை நேரம் முடிந்த பின்னர் சமூக பணியே அவரது பிரதான பணியாக இருக்கிறது. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு நைட்டு 11 வரைக்கும் நம்ம கடை
இந்தியாவில் ஆண்டுதோறும் மிகப்பெரிய அளவில் உணவு வீணாகிறது. பெரிய பெரிய ஹோட்டல்கள், 5 ஸ்டார் ஹோட்டல்கள் அனைத்திலும் மீதம் இருக்கும் உணவுகள் மக்களுக்கு இலவசமாக வழங்கப்படுவதில்லை. மாறாக அவை குப்பைக்கே செல்கின்றன. அதே நேரத்தில் பல கோடி மக்கள் இந்தியாவில் போதிய சத்தான உணவு இல்லாமல் வாழ்கிறார்கள். திருமணங்கள், ஹோட்டல்கள், வீடுகள் என பல இடங்களில் உணவு வீணாகி குப்பைக்கு செல்கிறது. எவ்வளவுதான் காசு பணம் படைத்திருந்தாலும், மிகப்பெரிய ஹோட்டல் நிறுவனங்களை நடத்தினாலும் அவர்களுக்கு கஷ்டப்படும் மக்களுக்கு உணவு கொடுப்பதற்கு மனமில்லை. அதிலிருந்துதான் தோழர் சரவணன் வேறுபடுகிறார். மக்களுக்கு இலவசமாக மீதம் இருக்கும் உணவை வழங்குகிறார். அவருக்கு உணவை வீணடிப்பதில் துளியும் விருப்பமில்லை. தோழர் சரவணன் இவர் பெரிய கோடீஸ்வரர் அல்ல, பெரிய தொண்டு நிறுவனம் நடத்துபவரும் அல்ல. ஒரு சிறிய கடை வைத்திருக்கும் சாதாரண மனிதர். ஆனால் உணவு வீணாகக்கூடாது என்று நினைக்கிறார். மனிதநேயம் என்பது பெரிய பேச்சுக்களில் இல்லை, ஒரு தட்டு உணவை வீணாக்காமல் இன்னொருவரின் பசியை தீர்ப்பதில் தான் இருக்கிறது. உலகத்தை மாற்ற பெரிய பதவிகள் தேவையில்லை, நல்ல மனது இருந்தாலே போதும்.